Can you give a big round of applause? பைபிள் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். You cannot sin and go to heaven. Many are dreaming in a dream world. பாவம் செஞ்சாலும் பரலோகம் போலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டேவிட் பார்த்தான் பாத்தீங்களா, அது வெறும் ஒரு கனவு தான். It is just a dream. இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. இந்த பூமியில நம்ம சரியா வாழலனா நம்ம நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு உண்டான எந்த வாய்ப்பும் கிடையாது. If people are telling you you can sin and still go to heaven, probably you are making a biggest mistake in your life. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறை செய்யலாம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய பேர் ட்ராப்ல இருக்காங்க. She is trapped because of love, wrong relationship, situationship that we were speaking now. And இங்க பார்க்க முடியுது, போதை பொருளுக்காக ஏதோ கொஞ்சம் சந்தோஷத்துக்காக அவர் என்ஜாய்மெண்ட்டுக்காக அந்த மாதிரி பண்ணாரு. பட் he is trapped. பிசாசானவன் என்ன செய்யறானா, இந்த மாதிரி தூண்டில வச்சுட்டு நிறைய பேரை பயன்படுத்தி யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு கெட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பாருங்களேன், இவங்க எல்லாருமே வந்து they were living a good life. They all have a great purpose. இந்த தங்கச்சியை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். ஆனா சோஷியல் மீடியாவுடைய அட்ராக்ஷன், அதுல வந்து ஒரு லூர் இருந்துச்சு, அதுல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. அந்த அட்ராக்ஷனை பார்த்து அது மேல போய் போய் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியான நேரத்தை செலவழித்து ஃபைனலி எங்க போய் எண்ட் ஆனாங்க பாத்தீங்களா? ப்ரோனோகிராஃபில போய் எண்ட் ஆயிட்டாங்க. எப்பவே இப்படிதான், சிலதெல்லாம் நமக்கு வெளியே நல்லா தோணும், நல்லா இருக்கிறது போல இருக்கும், கெத்தா இருக்கிறது போல இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பெரிய ஆபத்தும் விபத்தும், உங்க எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய சத்ருவானுடைய திட்டங்களும் அதற்குள்ள இருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்காக தான் இந்த 4 பேர் இந்த இடத்துல கட்டப்பட்டவர்களா இருக்காங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இங்க பார்க்கிறது 4 பேர், ஆனா இந்த கூட்டத்தில் அநேக பேர் இருக்கீங்க. இதே போல கட்டில் இருக்கீங்க. ஒருவேளை உங்க மேல கயிறு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க இருதயம் கட்டப்பட்டிருக்கு, உங்க வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறேன். தேவன் பராக்கிரமசாலியாய் உங்களை விடுதலையாக்குவதற்காக இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படி, to come against the wile of the Satan, of the demon that's bringing hell to you. பிசாசானவனுக்கு என்ன ஆசைனா, உங்களை எப்படியாச்சும் இந்த அட்ராக்ஷன்ல கொண்டு போய் நரகத்துக்கு கொண்டு போயிடணும், இப்படி நீங்க கட்டிலிருந்து நரகத்துக்கு போகணும்னு. ஆனா தேவ தூதர்களை தேவன் இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறாரு. எதற்காக என்றால், நீங்கள் விடுதலையாக்கப்படுவதற்காக. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட கட்டில் இருந்தாலும், இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குவதற்காக தேவன் தேவ தூதர்களை இன்றைக்கு நம் மத்தியிலே அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல பார்க்கும் பொழுது சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை குறித்து நீங்கள் பார்க்கலாம். இந்த சவுல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திட்டம், ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை சவுல் குறித்து வச்சிருந்தார். பெரிய ராஜாவா வச்சிருந்தார். பைபிள்ல நீங்க வாசிக்கலாம், ஏதோ ஒரு கழுதியை தேடி போனவன் அபிஷேகம் பெற்று வேறொரு மனிதனாய் மாறினான். அவ்வளோ பெரிய திட்டம். ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சவுல் இருக்கும் பொழுது தாவீதை புகழ்ந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10000 என்று சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை, ஒரு பிட்டர்னஸ், ஒரு சின்ன ஒரு கசப்பு சவுலுடைய இருதயத்தில் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, முதலாவது அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இழந்தான், கர்த்தருடைய திட்டத்தை இழந்தான், கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியாய் பயன்படுத்தின நோக்கத்தையும் அவன் இழந்து போனான். அந்த டிராப் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லூர், அந்த கொக்கி எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்ட் அந்த வார்த்தையில இருந்துச்சு. ஒரு வார்த்தையை வச்சு பிசாசானவன் என்ன செஞ்சிட்டானா, சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடித்து விட்டுட்டான். வேதத்துல பார்க்கலாம், சிம்சோனை குறித்து நீங்க பார்க்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். அவனுக்கு பெரிய ஒரு லாங் ஹேர் இருந்துச்சு, 7 லாக் இருந்துச்சு. He was a very anointed person.
நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், நம்ம எல்லாரும் ஹேர் கட் போவோம், ஆமாவா இல்லையா? நிறைய வித்தியாசமா போவோம். 100 ரூபா, 200 ரூபா, 1000 ரூபா, இப்படி நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஹேர் கட்லாம் பண்ணுவோம், நல்ல ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுவோம். உலகத்திலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹேர் கட் யார் தெரியுமா பண்ணா? அவனுடைய பெயர் சிம்சோன். ஏனென்றால் அவனுடைய தலைமுடியை இழந்ததுனால அவன் அபிஷேகத்தை இழந்து போனான், தேவனுடைய திட்டத்தை இழந்து போனான், கர்த்தர் அவன் வாழ்வில் வைத்திருந்த தீர்மானத்தை இழந்து போனான். அதற்கு பிசாசானவன் யாரை பயன்படுத்தினான் என்றால், ஒரு டெலாயிலா என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீக்குள்ள இந்த ஹுக்கை வச்சு, இந்த கொக்கியை வச்சு, அவன் நல்ல திட்டத்தோடு, கர்த்தருடைய திட்டத்தோடு, செயலோடு போய்கிட்டு இருக்கணும், நடுவில் நிறுத்தி அந்த திட்டத்தை விட்டு வழி மாற்றி அவனை டிராப்ல மாட்டி அவன் வாழ்க்கையை அழித்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு அப்பேற்பட்ட டிராப்ல இந்த இடத்துல யாராவது இருப்பீங்கன்னா, உங்களை விடுதலை ஆக்குவதற்காக as a mighty warrior the Lord himself has come in our midst. You know what happens when you pass some private test of your life? உங்களுடைய தனிப்பட்ட இடத்துல, சிலதில் நீங்க தனியா ரூம்ல இருக்கும்போது, உங்க ஃப்ரெண்ட்ஸோட, கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட தனியா இருக்கும்போது, அப்பதான் பிசாசானவன் சொல்லுவான், கம் ஆன், திஸ் இஸ் அட்ராக்ஷன், இது எல்லாரும் யார் பண்ணாம இருக்காங்க, எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நீயும் பண்ணு, சந்தோஷப்படு, என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி பிசாசானவன் உங்க இருதயத்துல அநேக விஷத்தை விதைப்பான். உங்களுக்கு அந்த டைம்ல அது விஷயம் தெரியாது, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஆனா நாட்கள் போக 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 தான் தெரியும், இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள்ள நீங்க மாட்டிடுவீங்க. You will get into a trap like this. இதுல இருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப கடினமா இருக்கும். எப்படி இந்த கெட்ட பழக்கத்தை விடணும்னு எனக்கு தெரியலையே, எப்படி இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு வெளியே வரணும்னு எனக்கு தெரியலையே என்கிற பயங்கரமான ஹாண்டிங் மைண்ட் வந்துரும். ஏன் உயிரோடு இருக்கிறோம், நம்ம செத்துடலாம் என்கிற எல்லா தாட்ஸும் உங்க மனசுல வர ஆரம்பிச்சிடும். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீங்க இப்படிப்பட்ட பிரைவேட் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, நீங்க தனியா இருக்கும் பொழுது சில டெஸ்ட் வருது பாத்தீங்களா, இந்த பிரைவேட் டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு முன்னாடி சில அட்ராக்ஷன் வரும்போது, நோ, ஐ அம் த சைல்ட் ஆஃப் காட், ஐ அம் த மைட்டி வாரியர் ஆஃப் காட், நான் தேவனுடைய பராக்கிரமசாலியா இருப்பதனால இந்த டெஸ்ட்டை நான் பாஸ் பண்ணுவேன், மேற்கொள்ளுவேன் என்று அந்த பிரைவேட் டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சொல்வார், தேவதூதர்களை கூப்பிட்டு, என் பிள்ளைய பாரு, என் மகளை பாரு, எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கான், அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட்டு, அவனுக்கு உயர்வை கூட்டு, அவனை இன்னும் மேலே எழும்பும்படி கிருபை செய் என்று கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு உங்க பிரைவேட் டெஸ்ட், how are you facing your private test? இன்னைக்கு பேர்பட்ட சூழ்நிலை நீங்க இருப்பீங்க என்றா, இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவதற்காக தேவன் உங்க மத்தியிலே நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? பைபிள்ல கிளாசிக் எக்ஸாம்பிள பார்க்கலாம். பேதுரு, யூதாஸ், ரெண்டு பேருமே இயேசுவுடைய சீஷர்கள். ரெண்டு பேருக்கும் வாயில வந்து he had a trap in their mouth. யூதாஸும் டிராப்ல மாட்டினான், அதே நேரத்தில் பேதுருவும் டிராப்ல மாட்டினான். இயேசுவை நாவினாலே அவன் உதாசீனப்படுத்தினான். ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிராப்ல இருந்து பேதுரு வெளியே வந்தான். வாயில விழுந்த ஊக்க அதை புடுங்கி வெளியே போட்டு வெளியே வந்த உடனே தேவன் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் பேதுருவை எடுத்து பயன்படுத்தினார். ஆனா யூதாஸ் டிராப்ல, பணம் என்கிற டிராப்ல மாட்டினான். ஆனா வெளியே வரலங்க. என்ன நடந்தது? அவன் நாண்டு கொண்டு அவன் செத்தான். இன்றைக்கு நீங்க எப்பேற்பட்ட ட்ராப்ல இருந்தாலும், the mighty warrior God is here to deliver you out of that trap, what it may. அது எப்பேற்பட்ட ட்ராப்பா வேணா இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க நினைக்கலாம், ஐயோ நானும் அதே நிலைமையில தான் போறேன், பிரதர் நானும் அதே பிரச்சனையில தான் இருக்கேன், ஃப்ரெண்ட் நானும் அதே பிரச்சனையில தான் இருக்கேன். Today I want to tell you, God is here to deliver you out of your situation. As I'm going to read a verse. I'm going to read a verse from the Bible, book of Jeremiah chapter 20 verse 11. I want you to read this verse along with me. என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்க எல்லாம் வாசிக்க போறீங்க. இதை வாசிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளையும் தேவன் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கல. கர்த்தரோ. இந்த கர்த்தரோ என்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். I can have lot of friends. எனக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கு வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இவங்களை காட்டிலும் கர்த்தரோ, அவர் மாத்திரம் கர்த்தரோ என்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார்.
எதற்காக அவர் உங்களோடு கூட இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கிறார்னா உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றுவதற்காக, நீங்க தேவனுக்காக பராக்கிரமசாலியாய் எழும்புவதற்காக. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தம்பி தங்கச்சிங்களா, உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் உங்க ஒவ்வொரு பேரையும் குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அழிக்க நிறையிருக்கிற எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் இன்றோடு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுகிறது. ஹalleluya. Can you all raise up once? எல்லாரும் எழும்பி நிப்பீங்களா? எல்லாம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி கர்த்தரோ, 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 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட. Come on, raise your voice. கர்த்தரோ பயங்கரமான. நீங்க சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உங்க வாழ்வில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுகிறது. எல்லா கட்டுகள், நிந்தையின் அவமானங்கள். Can we close our eyes as the Lord is delivering you right now? நீங்க எப்பேற்பட்ட கட்டில இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு விடுதலையை தருகிறார். இன்றைக்கு இந்த இடத்துல பார்த்த விடுதலை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்க மேல டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. நீங்க இருக்கிற இடத்துல இதே விடுதலை சம்பவிக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள் இப்பொழுது அவருடைய வாழ்வை விட்டு நிர்மூலமாக்கப்படுவதாக. இன்றைக்கு இந்த மேடையில நடந்த விடுதலை இப்பொழுது ஒவ்வொரு பெரிய வாழ்விலும் நிறைவேறுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தரோ, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். இந்த விடுதலை உணர்வங்க எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? இங்கே வந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். லைக் லைஃப்பில் எப்படி போகிறது, எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. டெஃபினட்டாக எல்லாரு கூடயும் ஆண்டவர் பேசியிருக்காருன்னு நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ஷெடட் tears. I was very overwhelmed and definitely each one of us have had our own experience, our bitter truths, and we all have overcome it through pastor's message, and we are very happy to be a part today of this program. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய ட்ராமாஸ் பார்த்துருக்கேன் ஏற்கனவே. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அது மூலமாக நிறைய மெசேஜஸ் நாங்கள் யூத்ஸை நாங்கள் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். ஏசப்பாவை இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் இழந்துட்டு கடவுள்கிட்ட இருக்கும் போதே கடவுள்கிட்ட வருது நல்லது. நாங்கள் இங்கே வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. It was a place to remind us that God is still alive and He's with us and He's been with us. We are the mighty warrior of God. Our church worship timings: Sunday school 8 a.m. onwards, first service 9 a.m., second service 11 a.m., midweek service every Thursday 7 p.m., Friday fasting prayer 10:30 a.m. Our church address: Church of the Mighty God, A90, second floor, 3rd Street, opposite MLA office, Anna Nagar East, Chennai 102, Tamil Nadu.